பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள். அதுவும் தோப்பா எழுதுறாரு. தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு. காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் 90%. அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம். காவல் தெய்வம் கண்ணு மூடலாமா? காவல்காரர் கண்ணமைக்கலாமா? அதனால்தான் எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது. 2 திரிசூலத்தோடு இருக்கும். ஏன்னா எதிரி வந்தா கொல்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் வருத்தப்படக்கூடாது, காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஏன் வடக்கு நோக்கினா, ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கேந்து தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கிய எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும். துர்க்கையினுடைய சன்னதி, கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சார் நாம வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா? தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க. வடக்க காந்தம் இழுக்குது, அப்படியே சில பேர் இழுத்துட்டு போட்டா பரவாயில்ல, வடக்க காந்தம் இழுக்குது. நாம அதற்காக இல்லை, நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம். நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படுக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது. அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம், தெற்க தலை வச்சோன்னா படுப்போம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம். சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். அன்பு எளிய நண்பர்களே, இன்றைய தினம் நமது தமிழகம் அறிந்த சொல்வேந்தர், தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டிமன்றம் நடத்துவதை பெருமை பெற்றவர், எல்லா கருத்துக்களையும் முழுமையாக ஆய்ந்து அறிந்து அதன் பின்னே மக்களுக்கு சொல்லுபவர், தன்னுடைய கணீர் என்ற கம்பீர குரலால் மக்களை கட்டியலுக்கு மாற்று பெற்றவர், அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரான ஐயா சுகிசிவம் அவர்களின் பேச்சிலே ஒரு செய்தி வந்தோம். அவருடைய உரையிலே ஒரு செய்தியை காண நேர்ந்தோம். அந்த குறித்து என்னுடைய விளக்கத்தை சொல்வது அவருக்கு எதிர்ப்பாக அல்ல, அவரும் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, அவரும் தெரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, அவரும் இந்த கருத்தை எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு, அவர் சொன்னால் அது வேதமாகிவிடும், அவர் சொன்னால் நாடு முழுக்க அதை ஏற்றுக்கொள்ளும், நாட்டு மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடும் அந்த கருத்தை நாம் சொல்வது இங்கு நியாயமாகவும் அவசியமாகவும் தேவையாகவும் இருக்கிறோம். ஐயா அவர்கள் தங்களுடைய உரைக்காவையிலே வடக்கே தலை வைத்துப்படுவதற்கான ஒரு விளக்கத்தை தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு வகையில் சரியாக கொண்டு இருக்கலாம். அவருடைய கருத்துப்படி, ஆராய்ச்சிப்படி, அவருடைய விசாரணைப்படி, அவருடைய கல்விப்படி அதை எடுத்து கொடுத்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார்கள், நம்முடைய தென்பகுதியாக இருந்த லெமூரியா கட்டம் கடல் கொண்டு விட்ட காரணத்தால், நம்முடைய மூலாதாரம் பறித்து விட்ட காரணத்தால், மூலாதார நினைவாக அவர்களை நோக்கி கால் வைக்கக்கூடாது என்பதற்காக நாம் வழங்கிய தலை வைக்கப்படுவதில்லை. அதுதான் அது மதிக்கப்பட வேண்டிய கருத்து என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். அது குறித்து என்னுடைய விளக்கத்தை, வானத்து சாஸ்திரம் ஏற்படுத்திருக்கிற கருத்தை மற்றவர்கள் சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்தை இங்கே சொல்வது அவசியமாகவும் நியாயமாகவும் கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய சுகிசிவம் ஐயா கூட அந்த கருத்தை பரிசீலிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அதிலே விளக்கம் தருவார்கள், அதிலே மாறுபாடு இருந்தாலும் சொல்லி காட்டுவார்களே தவிர புறக்கணிக்க மாட்டார்கள். நம்பிக்கையோடு அத்தனை பேரும் சார்பாக ஐயாவுக்கு என்னுடைய பதிலாக தருகின்றேன். வடக்கு வாமனம், மேற்கு மத்தியமம், கிழக்கும் தெற்குமே உத்தமம் என்ற ஒரு பாடல் நம்முடைய பழைய பாடலாக எனக்கு கிடைத்தது. வடக்கு வாமனம் என்று சொன்னால் வடக்கே கூடாது, மேற்கு மத்தியம் என்றால் மேற்கு தவறில்லை, தெற்கும் கிழக்குமே உத்தமம் என்று சிறப்பாக சொல்லியால் தெற்கு கிழக்கு தலைவித்தான் படிக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த பாடல் வலியுறுத்தி இருக்கிறது. இதற்காக காரணமாக நம்ம காரணத்தை குறிப்பிட்டார்கள். வடக்கு பூமித்தியராகி நமக்கு வடக்கு பகுதியில் இருக்கின்ற காரணத்தால் பூமத்திய நோக்கி தலை வைப்பது நமக்கு பலவீனத்தை தரும் என்று ஒரு கருத்து இருக்கிற காரணத்தால் இதை வலியுறுத்துகிறார்கள். எல்லா வாசஸ்தானர்களும் எல்லா வாசஸ்தான நிறுவனங்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள். வடக்கே தலை வைக்க வேண்டாம் என்று சொல்வது இதற்காகத்தான். தெற்கிலும் கிழக்கும் தலை வைப்பது சிறப்பு என்று பழைய பாடல் சொல்லுகிறது என்பது ஒரு பக்கம். இன்னும் ஒரு செய்தி என்பதால் இங்கே சொல்வது ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிற செய்தியாக இருக்கிறது என்பதை முன்றைய நம்முடைய பள்ளி பாடங்களிலே படித்த காலத்திலே இருந்து மன்றங்கள் காலத்திலே மன்றங்களுக்கெல்லாம் எப்போதாவது தேவைப்பட்டால், அவசியம் ஏற்பட்டால்
காரணம் இருக்குமா, முக்கிய காரணம் இருக்குமா, வடக்கிற்கு உண்ணாமை உருவாக்குறார்கள். எப்போதெல்லாம் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்களோ அப்போது அவர்கள் உணவெடுத்துக் கொள்வதில்லை என்பதற்காக உண்ணாமை நோன்புக்கு அடையாளமாக வடக்கு பெயர் விட்டு ஆக வடக்கு நோக்கி சாப்பிடவில்லை என்பது அது அவருடைய கருத்துக்கு ஒத்து வராது. லெமுரியா கிடத்துக்கு ஏற்படுதல்ல, பூவத்தியதைக்காகத்தான் இருந்தாக வேண்டும். எனவே வடக்கு நோக்கி சாப்பிடவில்லை என்பது அன்றும் இன்றும் என்று கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இந்த கருத்தை ஒப்பிடும் போது ஐயா சொல்வதை காட்டிலும் நம்முடைய சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதான் உண்மையாக இருந்தது. அது பழைய புராணங்களிலே, பழைய சரித்திரங்களிலே, பழைய பாகங்களிலே அதுக்கு ஒரு செய்தி இருந்திருக்கிறது. வணக்கத்தில் என்பது பல செய்திகளை படித்திருக்கிறோம். எனவே வணக்கத்தில் என்பது உண்ணாமையை கற்படுகிறது. எனவே வணக்க அறிவிக்க வேண்டாம் என்று எல்லாமே விஞ்ஞான ரீதியாக ஒத்து வருகின்றது. மேலும் அதே புத்தக திருவாவிலே அவருடைய உரைக்காவிலே இன்னும் ஒரு செய்தியை கூட காண கண்டேன். அதிலே சிறிது சச்சரவுக்கு ஆளான தன்மை கூட அதில் இருந்திருக்க கூடும். அவருடைய நோக்கத்திலே மாறுபாடு இருந்திருக்க கூடும். இருந்தாலும் இன்னொரு உண்மையை நாம் சொல்லியாக வேண்டும். காவல் தெய்வங்களாக அது கிராம தேவதைகளாக இருக்கட்டும், கருப்பராயனாக இருக்கட்டும், மாடசாமியாக இருக்கட்டும், இப்படி இது போன்ற கிராம தேவதைகள் எல்லாம் வடக்கு பார்த்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வடக்கு தான் நமக்கு எதிரிகள் வருவார் என்ற காரணத்தால் வடக்கு நோக்கி ஆயுதத்தை எங்கிருந்தான் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கார்கள். இதிலே சற்று குசுமுத்தனமாக தான் தோன்றுகிறது. காரணம் சாஸ்திரப்படி மட்டுமல்ல, இருக்கிற நினைப்பு அடிப்படையும் கூட பார்த்து விட்டால் நாடு முழுக்க பார்த்தால் கூட கிழக்கு மேற்கு பார்த்த ஆண் தெய்வங்கள், தெற்கு வடக்கு பார்த்த தென் தெய்வங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மேற்கு பார்த்து இருக்கிற தெய்வங்கள் அது முருகன் கோவிலாக இருந்தாலும், சிவன் கோவிலாக இருந்தாலும், விநாயகர் கோவிலாக இருந்தாலும், ஆண் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் ஆண் தெய்வங்களாக இருக்கிறோம். தெற்கு வடக்கு பார்த்தால் என்பதெல்லாம் மாரியம்மன், கருமாரியம்மன், மகாரியம்மன் என்று பல்வேறு அம்மன் தெய்வங்கள், அம்மன் ஆலயங்கள் இவை வெற்றியை தெற்கு வடக்காக பார்த்திருக்கிறது. இன்னொரு சொல்லியதுக்காக சொல்கிறேன். சிவன் ஆலயத்திலே தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தியும், வடக்கு பார்த்து துர்க்கையம்மன் அமைத்து நோக்கம் இரு பாலம், இரு பங்கம், இரு அமைப்பை உருவாக்குறது தான் தவிர அதிலே வடக்கு நோக்கிய பாதுகாப்பு என்பது அபத்தமாக தெரிகிறது. அது அல்ல உண்மை. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலே எடுத்துக்கொண்டீர்களால் தமிழ்நாடு, டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என தெற்கு வடக்கு நீளமான அஸ்ஸாம் போன்ற தெற்கு வடக்கு நீண்ட நாடுகளிலே தான் பெண்கள் பதவிக்கு வந்திருக்கார்கள், தலைமைக்கு வந்திருக்கார்கள். உலகமே எடுத்துக்கொண்டால் கூட அது இங்கிலாந்தாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகள் தெற்கு வடக்கு நீளமான அமைப்பிலே பெண்கள் தலைமைக்கு வந்திருக்கார்கள். கிழக்கு மேற்கு நீளமான அமைப்பிலே பெண்கள் தலைமைக்கு வரவில்லை என்பது உறுதிப்பாடான செய்தியாகும். எனவே இதையும் பொருட்படுத்தி ஏற்றுக்கொள்கிறால், இரண்டையும் பொருத்தி பார்த்தீர்கள், உலகம் முழுக்க தெற்கு வடக்கு நீண்ட அமைப்பு பெண்ணுக்கும், கிழக்கு மேற்கு நீண்ட அமைப்பு ஆணுக்கும் சக்தி தெரிகிறது. அந்த வகையிலே கிழக்கு மேற்கு அமைப்பு ஆணுக்காகவும் தெற்கு வடக்கு பெண்ணுக்காக ஒதுக்கிறார்கள். தவிர தாங்கள் முதல்ல படைத்ததுதான் ரத்தம் என்றெல்லாம் கிடையாது. அதை இதோடு ஒப்பிடுவது சற்று அபத்தமாக கூட்டறிகிறது. எனவே மரியாதைக்குரிய ஐயா சுகிசோம் அவர்கள் இதையெல்லாம் பரிசீலித்து இந்த கற்களை ஏற்புடையதை ஏற்று விளக்கம் சொல்வார்கள் என்று நம்புகிறேன். ஏற்றுக்கொண்டால் போதும், எங்களுக்கு போதும் என்று சொல்லவில்லை, மேலும் அவரே விளக்கம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் முழுமை பெறும், சர்ச்சை இல்லாமல் இருக்கும், நல்லதை தரும் என்று நம்புகிறேன். எனவே சுகிசோம் ஐயா அவர்கள் பெருந்தன்மையோடு தன்னுடைய அறிவாற்றலாம், தன்னுடைய மேலாவிலாசத்தால், தன்னுடைய சாமர்த்தியத்தால், தன்னுடைய சிறப்பாக இதனை உணர்ந்து செயல்படுத்துவார்கள், கூறுவார்கள், உரைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.